வணக்கம். சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செய்யும்போது என்ன செய்யணும், எது முக்கியம்னு ஒரு சில சமயம் ஒரு தெளிவில்லாம இருக்குமே. அடுத்த ஸ்பிரிண்ட்டுக்கு என்ன எடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா சில நேரம். நிறைய பேர் இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை தான். எல்லா ரிக்வயர்மெண்ட்ஸ், டாஸ்க்ஸ் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்ல இருக்கும். அதுதான் ப்ராடக்ட் பேக்லாக். ம் ஆனா அதுல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுங்கிறதுல தான் நிறைய டீம்ஸ்க்கு சிக்கல் வருது. சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு இல்லையா? ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்ல இதுக்கு ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட்னு பேரு. ஆமா, முன்னாடி இத க்ரூமிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ரிஃபைன்மெண்ட்னு சொல்றோம். கரெக்ட். இன்னைக்கு நாம இது என்ன, எதுக்காக இது முக்கியம், அப்புறம் எப்போ செய்யணும்னு சில சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி உதாரணங்களோட கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நிச்சயமா இந்த கலந்துரையாடல் மூலமா உங்க ப்ராஜெக்ட்ல இருக்கிற அந்த ப்ராடக்ட் பேக்லாக எப்படி இன்னும் சிறப்பா மேனேஜ் பண்றதுன்னு நீங்க லிசனர் புரிஞ்சுக்க முடியும். உங்க வேலையும் கொஞ்சம் சுலபமாகும். சரி, அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம். ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட்னா என்ன, ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ப்ராஜெக்டோட தேவைகள் இருக்கிற அந்த லிஸ்ட், அதாவது ப்ராடக்ட் பேக்லாக், அதை தொடர்ந்து டீமோட சேர்ந்து ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணி அப்புறம் ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ற ஒரு வேலை தான் இது. இது ஒரு ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டா? தனியா யாராவது பண்ணிட முடியாதா? கண்டிப்பா முடியாது. இதுல ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், அப்புறம் முக்கியமா டெவலப்மெண்ட் டீம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இந்த பேக்லாக் ஐட்டம்ஸ் பத்தி பேசுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சரி. அதுல யூசர் லாகின் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா, அது எப்படி வேலை செய்யணும், அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவை, அது ஓகேன்னு சொல்றதுக்கு என்ன கிரைட்டீரியா, அதாவது அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. ஆமா, எப்படி டெஸ்ட் பண்ணி இது முடிஞ்சதுன்னு சொல்றது. கரெக்ட். இது எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பேசி தெளிவுபடுத்துவாங்க. இதுல டெவலப்மெண்ட் டீம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இல்லையா? அப்சல்யூட்லி. அவங்களுக்கு வர சந்தேகங்கள், ஏதாவது டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்குமா, இதெல்லாம் அப்பவே பேசிட்டா பின்னாடி பிரச்சனை வராம பாத்துக்கலாம். ஆமா, அப்போ அந்த ரிக்வயர்மெண்ட் இன்னும் நல்லா ஷேப் ஆகும். டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் சேரும்போது பிஓவோட பிசினஸ் வியூ, டெவ் டீமோட டெக்னிக்கல் வியூ. மிகச்சரி. சரி, அப்போ எதுக்காக இதை பண்ணணும்? Why is it important? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமா ஒரு 4 விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 1, கிளாரிட்டி, அதாவது தெளிவு. தெளிவு. ஆமா, டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்ய போறோங்கிறதுல எந்த குழப்பமும் இருக்காது. இல்லனா தப்பா டெவலப் பண்ணிட்டு அப்புறம் ரீவொர்க் பண்ற மாதிரி ஆயிடும். அது ரொம்ப முக்கியம். 2வது பிரையாரிட்டிசேஷன். ஆமா, முன்னுரிமை கொடுக்கறது. எது பிசினஸ்க்கு அதிக வேல்யூ கொடுக்குமோ, எது கஸ்டமருக்கு முக்கியமோ அதுக்கு பிரையாரிட்டி கொடுக்க இது உதவும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த யூசர் லாகிங் ஃபீச்சர் முக்கியமா இல்ல ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திர ஃபீச்சர் முக்கியமான்னு யோசிச்சு எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ணலாம். கரெக்ட். 3வதா ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்பிரிண்ட்ஸ். அடுத்த ஸ்பிரிண்ட்ல என்ன வேலை செய்ய போறோம்னு முடிவு பண்ற ஸ்பிரிண்ட் பிளானிங் மீட்டிங் இருக்கு இல்லையா? ஆமா, அதுக்கு முன்னாடியே பேக்லாக் ஐட்டம்ஸை ஓரளவுக்கு தயார் நிலையில வைக்கிறதுக்கு இந்த ரிஃபைன்மெண்ட் ரொம்ப உதவும். இதனால ஸ்பிரிண்ட் பிளானிங் மீட்டிங்ஸ் வேகமாவும் ப்ரொடக்டிவாவும் நடக்கும். ஆமா, அங்க போயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்காம ஏற்கனவே ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். எக்ஸாக்ட்லி. 4வது மேனேஜிங் ஸ்கோப். ஸ்கோப் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்டோட ஸ்கோப், அதாவது அதோட எல்லை என்னங்கிறத கட்டுக்குள்ள வைக்க இது உதவும். தேவையற்ற ஃபியூச்சர்ஸ் உள்ள வராம பாத்துக்கலாம். எது முக்கியமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்கோப் க்ரீப்னு சொல்வாங்களே, அதை தடுக்க இது ஒரு நல்ல வழி. ஆமா, ஒட்டுமொத்தமா பார்த்தா இதனால டீம் அலைன்மெண்ட் நல்லா இருக்கும், கம்யூனிகேஷன் கேப்ஸ் குறையும், ப்ராஜெக்ட் ரிஸ்க்ஸை கூட முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். உங்க ப்ராஜெக்ட் எந்த தடங்களும் இல்லாம ஸ்மூத்தா போக இது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. இதுல ஒரு பொதுவான தப்பு நடக்குமே, இத ஸ்பிரிண்ட் பிளானிங் மீட்டிங்க்கு முன்னாடி மட்டும் செய்யறது. அது சரியா, இல்ல இது எப்போ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்? இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா இது ஸ்பிரிண்ட் பிளானிங்க்கு முன்னாடி மட்டும் பண்ற ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டினியூஸ் ப்ராசஸா? அப்போ ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்லயும் நடக்குமா? ஆமா, ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்லயும் தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. ஓகே, அப்போ இதுக்காக தனியா மீட்டிங் போடணுமா? எவ்வளவு நேரம் ஆகும் இதுக்கு? அது டீமை பொறுத்தது. சில டீம்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க, சில டீம்ஸ் 2 முறை கூட பண்ணுவாங்க. சரி. ஒரு செஷனுக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் டைம் பாக்ஸ் பண்ணிப்பாங்க. இது டீமோட தேவை, பேக்லாகோட நிலைமை அதெல்லாம் பொறுத்து மாறும். ஓகே. முக்கியமான நோக்கம் என்னன்னா, அடுத்த 1-2 ஸ்பிரிண்ட்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எப்பவுமே ஓரளவுக்கு ரெடி நிலையில இருக்கணும். பேக்லாக் ஹெல்த்தா இருக்கணும். புரிஞ்சது. ஆக சுருக்கமா சொன்னா,
ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது உங்க ப்ராடக்ட் பேக்லாக தெளிவா ப்ரையாரிட்டியோட அடுத்த கட்ட வேலைக்கு தயாரா வச்சுக்கிற ஒரு தொடர்ச்சியான கூட்டு முயற்சி. ஆமா, இது கிளாரிட்டி, ப்ரையாரிட்டைசேஷன், ஸ்பிரிண்ட் ரெடினஸ், ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்னு பல விதத்துல உங்க ப்ராஜெக்ட்டுக்கு உதவுது. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? நீங்க, அதாவது நம்ம லிஸ்னர்ஸ், உங்க ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் லிஸ்ட்டை, உங்க ப்ராடக்ட் பேக்லாக கடைசியா எப்போ உங்க டீமோட சேர்ந்து முழுசா இப்படி அலசி ஆராய்ஞ்சிங்க? நல்ல கேள்வி. அப்படி செஞ்சிருந்தா, இல்ல இனிமே செய்ய ஆரம்பிச்சா, உங்க ப்ராஜெக்டோட முடிவுகள்ல, அதாவது அவுட்கம்ல என்ன மாதிரி நல்ல மாற்றங்கள் வரலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். அருமையான சிந்தனை. இது மாதிரி அஜைல் கான்செப்ட்ஸ் பத்தி இன்னும் சுவாரஸ்யமா எளிமையா தெரிஞ்சுக்க எங்க தமிழ் அஜைல் பாட்காஸ்ட்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம். எந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கலந்துரையாடல்ல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.